தமிழ்நாட்டில் 600+ எடுத்தவங்களோட எண்ணிக்கை 2021 அல்லது 22 அளவில் தான் இருக்க போகுது. ஸோ தட் கட் ஆஃப் மார்க் ரொம்ப ஜாஸ்தியாக உயராது. கட் ஆஃப் மார்க் ரொம்ப ஜாஸ்தியாக உயராது. இதுக்கு அவங்க ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டும் வெளியிடுற நம்பர்ஸே சாட்சி. ஜெய் சக்திவேல், உங்க டவுட் என்னன்னு சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஆ சார். வெல், சார் குட் ஈவினிங் சார். குட் திருமுருகன் ஈவினிங். பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் இது இந்த சொல்லியிருந்தேன்ல சார், சன் வந்து 650 சார். ஸோ எஸ் இப்போ சார். ஆல் இந்தியா கோட்டாக்கு வந்து அப்ளை பண்றோம். எனக்கு சின்ன டவுட் தான். ஆல் இந்தியா கோட்டாக்கு அப்ளை பண்ணும்போது பேரலா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டுமே சேமா வருமா சார் கவுன்சிலிங்? இல்ல இது ரவுண்ட் ஒன் இது முடிஞ்ச பிறகு அது ரவுண்ட் ஒன் வருமா சார்? பேரலெல்லாம் வராது சார். ரவுண்ட் ஒன் ஆல் இந்தியா கோட்டா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் சார். ஆல்டர்னேட்டாக தான் வரும், பேரலெல்லாம் வராது, ஒன்றா வராது, மாறி மாறி வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டா, அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா. அப்போது உங்களுக்கு தமிழ்நாடோட ஸ்டேட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கல்ல, அதோட ரிசல்ட் அதோட ரிசல்ட்டு ஆமா. வந்து 2 நாள் இல்லை 1 நாள் உங்களுக்கு டெசிஷன் எடுக்க டைம் இருக்கும். எம்சிசி ஆல் இந்தியா கோட்டாவில் சேரலாமா இல்லை தமிழ்நாடுல சேரலாமான்னு முடிவெடுக்க டைம் இருக்கும். பட் ஆல்டர்னேட்டாக தான் நடக்கும். ஓகே சார். ஏன்னா இப்போ நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பிரைவேட்டா உங்ககிட்ட பேசணும்னு, பட் நீங்க கால் பண்றேன், நீங்க ஐம் மீட்டிங் ஃபார் தட். இப்போ என்னன்னா அவனுக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டால வந்து 1450 வந்திருக்கு சார் ரேங்க். ஓபிசியில் நான் கிரீமி லேயர்ல 462 482 வந்திருக்கு சார். ஸோ லாஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசும்போது தான் சொன்னேன், எங்க ப்ரிஃபரன்ஸ்ல வந்து ஜிக்மர் ஃபர்ஸ்ட், எம்எம்சி செகண்ட், தேர்ட் ஸ்டான்லி, இது மூணுமே வச்சிருக்கோம். இது மூணுமே ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கோட்டால அப்ளை பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அதுல ஏதாவது கிடைச்சுனாலும், பட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜிப்பர். ஸோ அதுல ஜிப்பர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடைக்கலன்னா தென் வில் கோ டு த ரவுண்ட் டூ. இந்த மீன் டைம் எம்எம்சி அதுல கிடைச்சாலுமே தமிழ்நாடு கோட்டாக்கு நம்ம இன்கேஸ் அதுல கிடைச்சிட்டுனா தமிழ்நாடு கோட்டா நம்ம போக வேண்டாம்ல சார்? போக வேண்டாம் சார். உங்களுக்கு அங்கே பிடிச்ச காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதாவது டாப் மோஸ்ட் தமிழ்நாடு காலேஜ் எம்எம்சி, அது ஒருவேளை ஜிப்மர் கிடைக்காம ஆல் இந்தியாவில் எம்எம்சி கிடைச்சதுன்னா நீங்கள் அதுலேயே தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ஜிப்மருக்கு ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகலாம். நீங்கள் தமிழ்நாடுக்கு வரவே தேவையில்லை. ஓ, சரிங்க சார். ஏன்னா இப்ப ஸ்டேட் ரேங்கிங் வந்த பிறகுதான் இது தெரியும். பட் 486னா எம்எம்சி கிடைக்குமா சார் ஓபிசில ஹண்ட்ரட் ஆல் பர்சன்ட் இந்தியா? கிடைக்கும் சார். 100% கிடைக்கும். ஏன்னா டாப் 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எய்ம்ஸு அது போல் எடுத்துருவாங்க. எய்ம்ஸ், நியூ டெல்லி, ஜிப்மர் இந்த மாதிரி எடுத்துருவாங்க டாப் 200 to 300 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு அதுக்கடுத்து உங்களுக்கு எம்எம்சி கிடைச்சிரும். ஏன்னா அவங்கவுங்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜை தான் அவங்கவுங்க விரும்புவாங்க. இப்போ தமிழ்நாடுக்கு நீங்கள் கண்டிப்பாக டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸில் இருப்பீங்க. ஏன்னா 650+ அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற இடத்துலயே 35 36 தான் இருக்கிறாங்க. 650+. அப்போ நீங்க வந்து எஸ். டாப் 100ல வந்துருவீங்க தமிழ்நாட்டுக்கு. ஓகே சார். அதனால ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு டாப் 100, அது போல ஆல் இந்தியாலையும் நீங்க தமிழ்நாடுல டாப் 100ல இருக்கிறதுனால ஆல் இந்தியா லெவல்ல நம்ம ஸ்டேட்டை கேட்கறதுல டாப்ல இருப்பீங்க. ஏன்னா இப்போ நான் கர்நாடகா ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன், என்னோட நேட்டிவிட்டி, எனக்கு பெங்களூர் மெடிக்கல் காலேஜுக்கு அடுத்து தான் எம்எம்சி டாப் ப்ரையாரிட்டியா இருக்கும். அப்போ ஓகே சார். உங்களை மாதிரி இருக்கக்கூடிய உங்க மார்க்ஸ் ரேஞ்சில் இருக்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட கம்பீட் பண்ண வரமாட்டாங்க. ஓகே. அப்போ எம்எம்சி சரிங்க சார். கிடைச்சிரும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே. அல்லது ஜிப்மர் வந்து செகண்ட் ஆர் தேர்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம் சார். ஏன்னா இப்போ நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜிப்மரை விடவும் அவங்கவுங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எய்ம்ஸ், நியூ டெல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வச்சுப்பாங்க. அவங்கவுங்க ஸ்டேட்லேயே இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டிடியூஷன், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் இதுலலாம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜிப்மர் வராங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்ஸ் சார். ஸோ அதுதான் ஜஸ்ட் டவுட் கேட்டேன் சார். ஓகேங்க சார். ஆல் இந்தியா கோட்டா எப்போ சார் ஓப்பன் ஆகும்? ஏதாவது ஐடியா இருக்கா சார்? சார், ஆல் இந்தியா கோட்டா ஓப்பன் ஆகிறது எனி டைம் சார். எனி டைம் வித்தின் 1 or 2 டே. ஒரு தடவை சொன்னோம் நம்ம, கம்மிங் வீக்ல நமக்கு ஓஎம்ஆர் ரிலீஸ் ஆகணும். மண்டே ஓஎம்ஆர் ரிலீஸ் பண்ணி அந்த 3 நாள் அப்படி போணுச்சு. ரிசல்ட் எப்போ எஸ் சார். வரும்னு இந்த மாதிரி மீட்டிங்ல தான் கேட்டாங்க. எனி டைம் 20th கிடையாது, 17th இருந்து எனி டைம் வரும்னு சொன்னோம். 18th ஓஎம்ஆர் ரிலீஸ் பண்ணி ரிசல்ட்டும் வந்துருச்சு நமக்கு. அது போல கரெக்ட் சார். இந்த இந்த வீக்ல எம்சிசி ஆல் இந்தியா கோட்டாவுக்கு ஷெட்யூல் முதல்ல ரிலீஸ் பண்ணுவாங்க சார். அந்த ஷெட்யூல் தான் தமிழ்நாட்டுக்கும். அதாவது
தமிழ்நாட்டுக்குன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டாக தான் நடக்கும். எம்சிசி தான் டிசைடிங் அத்தாரிட்டி. தமிழ்நாடு மாதிரியான எல்லா ஸ்டேட்டும் எந்த டேலேருந்து எந்த டே வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அந்த இது அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற டேட் எல்லாம் டிசைட் பண்ணி ஷெட்யூல் கொடுக்கறது எம்சிசி நமக்கு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷெட்யூல் ஃபாலோட் பை நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷெட்யூல் அப்படிங்கிற ஷெட்யூல் முழு ஷெட்யூலையும் எம்சிசி தான் போடுவோம். ஸோ அஃப்கோர்ஸ் இன்னும் 2-3 டேஸில் நமக்கு எம்சிசி வெப்சைட்டில் தமிழ்நாடோட ஷெட்யூலும் அண்ட் ஆல் இண்டியா கோட்டாவோட ஷெட்யூல் அந்த டைம் அந்த ஷெட்யூல் டைம் ஸ்கேல் வந்து நமக்கு அவங்க போட்டுருவாங்க. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். தேங்க்ஸ் சார். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது அப்புறம் வந்து கால் பண்ணுங்க சார். நான் மெசேஜ் ஷியோர் சார். வச்சிருக்கேன். ஷியோர் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ எஸ் சார். எஸ் சார். முருகன் சார் லைன்ல இருக்கீங்களா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். இந்த என்டிஏ ஸ்கோர் கார்டு வந்து யாரோ ஒரு கேண்டிடேட் இவங்க கேட்டிருந்தாங்க. நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இல்லை சார்? தமிழ்நாடும் அவங்களும் சேர்ந்து இப்போ இது பண்ணிக்குவாங்கல்ல சார்? இது லைஸ் பண்ணிட்டு எடுத்துக்குவாங்க இல்லையா சார்? இல்லை சார், யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், யார் சொன்னாலும் சரி, நானே சொன்னால் கூட தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதர் தென் தட் வேறு எதுவும் நானே சொன்னாலும் நீங்கள் அதை 100% நம்பக்கூடாது. இப்போ நான் ஒரு வேலை இப்போ உங்ககிட்ட ஒரு ஆன்சர் சொல்கிறேன், என்டிஏ கிட்ட இருந்து தமிழ்நாடு அவங்களோட டீட்டெயில்ஸை வச்சு ரேங்க் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்குவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அது ஃபைனலாக நீங்கள் நம்பக்கூடாது. திடீர்னு தமிழ்நாடு என்ன பண்ணலாம், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் இடையில எந்த சேஞ்சும் பண்ண முடியாதுங்க சார். 23ஆம் தேதி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் 1 or 2 days டைம் கொடுத்து நீட் ஸ்கோர் என்டர் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஆனால் இப்போ இல்லை. அது அதற்கான நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஜூலை 23க்கு அப்புறம் தான் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் அவங்க என்டிஏ கிட்ட இருந்தே டேட்டாவை எடுத்து நமக்கான ரேங்க் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அதில் நமக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்க சொல்லி அவங்க அந்த நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுப்பாங்க, அதில் கேட்கலாம். ஸோ எது எப்படிங்கிறது ஜூலை 23க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் சார். அதுக்கு முன்னாடி அஃபிஷியலாக எந்த டேட்டாவும் எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க கேட்கல. அண்ட் அதற்கான நோட்டிஃபிகேஷனும் இது வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ரிலீஸ் ஆகலை. இப்போதைக்கு டவுட்டுக்கு ஆன்சர் நோ. இப்போ ஏதாவது என்ட்ரி பண்ணணுமா? நோ. ஓகே. ரெண்டாவது டவுட் சார், இப்போ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் படி எய்ம்ஸ் மதுரையில் அட்மிஷன் இந்த வருஷம் போட்டுருவாங்களா சார், இல்லை ராம்நாடுக்கு தான் போக சொல்லுவாங்களா சார்? ராம்நாடு தான் சார். இப்போ எய்ம்ஸ் ஒரு பேட்சே வெளியே வர போறாங்க எய்ம்ஸ் மதுரைக்கு. ஆனால் எய்ம்ஸ் மதுரை பில்டிங் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியலங்க. அதனால ராமநாதபுரம் தான் போகணும். 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் எய்ம்ஸ் மதுரையோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஜிப்மர் புதுச்சேரி தானே ஒழிய எய்ம்ஸ் கண்ட்ரோல்ல இல்லை. இப்போ எய்ம்ஸோடைய லாஸ்ட் கட் ஆஃப் வந்து மதுரை இதுதான் வருமா சார்? அதுதான் லேட்டஸ்ட் காலேஜ்னால அதுதான் வருமா சார்? ஆமாங்க சார். லேட்டஸ்ட் காலேஜ் ஆஸ் வெல் அஸ் ஓன் பில்டிங் இல்லாத காலேஜுக்கு கட் ஆஃப் எப்பவுமே கடைசியா தான் சார் வரும். இப்போ லாஸ்ட் டைம் க்ளோசிங் கட் ஆஃப் எவ்வளவு சார் ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு எய்ம்ஸ் மதுரைக்கு? சொல்றேங்க சார். ஆல் இந்தியா ரேங்க் ஓபிசி என்சிஎல்க்கு ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 6456 சார். ஓபிசி நான் கிரீமி லேயர் சாரி ரவுண்ட் 3ல வந்து 8617 8617 க்ளோசிங் ரேங்க் தேர்ட் ரவுண்டுக்கு. அதான் ஃபைனல் கட் ஆஃபாகவும் இருந்துச்சு. அதாவது 560 மார்க்குக்கு சீட் கிடைச்சது சார் போன வருஷம். 8617 ரேங்க். உங்க ரேங்க் என்ன சார்? சார் உங்க ரேங்க் என்ன சார்? 17,000 ஆட் சார். 17,454 சார். ஓகே. ஓபிசி நான் கிரீமி லேயருங்களா? ஓபிசி என்சிஎல். ஆமா சார். ஓகே சார். 8617 போன தடவை 566 மார்க்ஸ் இருந்திருக்கு. நீங்க இப்போ எவ்வளவு மார்க் சார்? 581 சார். ஆனா இந்த இடத்துல இங்க அதர் ஸ்டேட்ஸ் வந்து தமிழ்நாட்டை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ரேங்க் பின்னாடி வந்திருக்கு. உங்க ரேங்க் படி போன வருஷம் எய்ம்ஸ் மதுரை கிடைக்கல சார். கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? ஓகே சார். கிடைக்கிறது கஷ்டம். எஸ் சார். லாஸ்ட் டைம் ஓகே சார். லாஸ்ட் டவுட், இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சார் பேசினாரு. நீங்க சொன்னீங்க ஆல் இந்தியா இது எம்சிசி தான் நமக்கு இது பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஆல் இந்தியா கோட்டா ரிலீஸ் கவுன்சிலிங் பிளஸ் தமிழ்நாடு கோட்டா ரிலீஸ் பண்ணோம்னா அது 23rd அவங்க ரேங்க் லிஸ்ட் அப்போ தானே சார் விடுவாங்க. நீங்க 27th தானே சார் ரேங்க் லிஸ்டே விடுவாங்கன்னு சொன்னீங்க. எஸ் சார். இப்போ ரேங்க் லிஸ்ட் 27th வரும் வச்சுக்குவோம். இன்னும் 2-3 டேஸ்ங்கிறது டைம் என்ன சார் ஆகும்? 23 வந்து 23 24 வந்துடும் இல்லைங்களா? ஆமா. க்ளோசிங் டேட் 23. இல்லைங்க சார், தமிழ்நாட்டை விட்டுடுங்க. தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் க்ளோசிங் ஆகுறது 23. ஓகே, அதை எடுத்துக்குவோம். நான் என்ன சொல்றேன்,
எம்சிசி ஷெட்யூல் விடுறதுக்கு இன்னும் 2-3 டேஸ்ல வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? டூ ஆமா. 3 டேஸ்ங்கிறது 23rd 24th 25th இந்த 3 டேஸ்ல ஒரு நாள்னு எடுத்துக்கலாம் நம்ம. அந்த ஒரு நாள் அந்த ஓகே 25th அவன் வந்து எம்சிசிக்கும் தமிழ்நாடுக்கும் ஷெட்யூல் விடுறான்னு வச்சுங்களேன். ஆல்டர்னேட் ஷெட்யூல் தான். உதாரணத்துக்கு எம்சிசிக்கு 25th ஆரம்பிக்குது. அவன் ஷெட்யூல் விடுற அன்னைக்கே ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. 25th ஆஃப் ஜூலைல அவனுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்குதுன்னா 1 வீக் இட் வில் டேக் சார். அதாவது அந்த கவுன்சிலிங் ஓகே நடந்து ரிசல்ட் டே வரத்துக்கு உங்களுக்கு 1 வீக் ஆகும். 7 டேஸ் ஆகும். 3 டேஸே ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருவான். ஓகே அதுக்கப்புறம் 1 டே வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவான். அதுக்கப்புறம் ரிசல்ட்டு இதெல்லாம் விடுறதுக்கு 1 வீக் ஆகிடும். 1 வீக்கு ப்ளஸ் ஓகே ஜாயினிங் டேட் 1 வீக் கொடுப்பான். கிட்டத்தட்ட 12லேருந்து 14 நாள் ஃபர்ஸ்ட் ரவுண்டு எம்சிசிக்கு நடக்கும். அதுக்கு இடையில நம்ம தமிழ்நாடு ஓகே ரேங்க் லிஸ்ட் விடுற அன்னைக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங் ஆரம்பிப்பான். ரேங்க் லிஸ்ட் விட்டு ஒரு நாள் கழிச்சு ஓகே ஆரம்பிப்பான். ஏன்னா ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் விட்டு அதில் ஏதாவது டவுட் இருக்கா, டிஸ்கிரிப்பன்சி இருக்கான்னு கேட்பான். உங்க மார்க் தப்பா நாங்கள் என்டர் பண்ணியிருந்தா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவான். ஓகே அப்போ உங்களுக்கு இனஃப் டைம் இருக்கே சார். அப்படி பார்த்தா கூட கரெக்டா வந்து தமிழ்நாடுக்கு எஸ் சார் கரெக்டா வந்து எஸ் சார் இனஃப் தேங்க்யூ டைம் சார் இருக்கு. அப்போ நம்ம கரெக்டான ஷெட்யூல் படி தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கோம். ஓகே சார் தேங்க்யூ சார் எஸ் சார். தேங்க்யூ வெல்கம் சார். தேங்க்யூ. எஸ் சார். பிரியாராம் லைன்ல இருக்கீங்களா? பிரியாராம் லைன் சாரி அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். சார் ஹலோ. சொல்லுங்க. பாப்பா 397 மார்க் வாங்கியிருக்காங்க சார். எவ்வளோ மேம்? 397 சார். ஓகே மேம். ஓகே மேம். சொல்லுங்க மேம். மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். சரிங்க மேம். கிடைக்குங்களா சார்? அது நம்ம வெயிட் பண்ணி இல்ல தான் அவங்க பார்க்கணும் மேடம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் சேஞ்ச் வர வாய்ப்பு இருக்கு. 4.5 இயர்ஸ் கலெக்ட் பண்ண போறதுனால அவங்க 5 இயர்ஸ்க்கு கலெக்ட் பண்ணதை 4.5 ஓகே இயர்ஸ்க்கா பிரிச்சு வாங்க போறாங்க. ஸோ அது ஒன்று இருக்கு. செகண்ட் திங் வந்து ஓகே 397 தேர்ட் ரவுண்டுக்குள்ள கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மேடம். ஏன்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணல சார். இது ஒண்ணு தமிழ்நாடு கவுன்சிலிங் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இல்ல மேம், ஆல் இந்தியால அதனால கேக்குறேன் அப்ளிகேஷன் சார். ஏன்னா இனிமே தானே ஓப்பன் ஆகும். அதாவது ஆல் இந்தியால அப்ளை பண்ணலங்கிறது இல்ல, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்லைன்னு சொல்றீங்களா? அதுதான் சார் டீம்டு யூனிவர்சிட்டி வேணாம் அப்படின்ட்டு ஓகே ஓகே தமிழ்நாடு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும் போய்க்கலாம், பிரைவேட் காலேஜஸ்க்கு மட்டும் போகலான்ட்டு. சோ ஓகே இதுக்கு எதுவும் சான்ஸ் இருக்குமா சார்? மேம். மார்க் வைஸ் பார்க்கும்போது சான்ஸ் இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதில் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா 201 மார்க்குக்கு எல்லாமே கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனில் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைச்சிருக்கு போன வருஷம். ஸோ சரிங்க சார். மார்க் வைஸ் பார்க்கும்போது கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் இந்த மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இன்னும் ஸ்டில் வி ஹேவ் இந்த கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அப்போது உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது தேர்ட் ரவுண்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தட் வி வில் வெயிட் அண்ட் சி மேடம். கவர்மெண்ட் வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களா, அது ரிலீஸ் பண்ணதும் நமக்கு தெளிவாக தெரியும் மேடம். சரிங்க சார். சார் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போடுறப்ப 11th ஸ்டாண்டர்ட் அந்த மார்க் லிஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஓகே சோ மிஸ்டேக்னா 12th மார்க் லிஸ்டையும் அதுக்குள்ள அப்லோட் பண்ணிட்டேன் சார். அது ஒன்றும் இஷ்யூ அதுக்கப்புறம் ஆகாது ரிமூவ் பண்ண மேடம். முடியல. அது ஒன்றும் இஷ்யூ ஆகாது. உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்ல ரேங்க்லாம் வந்துடும். எல்லாம் அலாட்மெண்ட் இருந்தால் வந்துடும். உங்கள் ரேங்க்கு அலாட்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்துடும். அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நோ நீட் டு வரி மேடம். ஓகே ஏன்னா உங்களுக்கு அதை வெரிஃபை பண்ணுற ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆன காலேஜில் வெரிஃபை பண்ணிக்குவாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. சரிங்க சார். இப்ப நாம எதுவும் மார்க் எதுவும் வந்து அப்டேட் பண்ண வேணாம்ல சார்? அவங்களே எடுத்துக்குவாங்கல்ல சார்? அப்படிதான் மேடம் போன வருஷம் பண்ணாங்க. இந்த வருஷமும் அப்படிதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். வி வில் சி மேடம். அப்படி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் நான் அஃபிஷியல் அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன் மேடம். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் ஓகே பண்ணுவேன். ரைட். எஸ் மேம். ஓகே ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். எஸ் மேம். வெல்கம் மேம். வெல்கம் மேம். கவிஷ் லைன்ல இருக்கீங்களா? கவிஷ் லைன்ல இருக்கீங்களா? சார் 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 எங்களோடது வந்து 537ங்க சார் மார்க்குங்க. பிசி கம்யூனிட்டிங்க சார். ஓகே. நீங்க கட் ஆஃப் வந்து 530 சொல்லியிருந்தீங்க சார். ஆ வேற எல்லாம் பார்த்தா 540 44ங்கிற மாதிரி சொல்றாங்க சார். ரொம்ப பயமா இருக்கு. வேற ஏதாவது பார்க்கலாங்களா இல்ல?
வெயிட் பண்ணலாங்களா இல்ல சார்? ஒரு ஆனதாச்சு. ஜூலை 27 நமக்கு ரேங்க் லிஸ்ட் ஜூலை 27 28ஆம் தேதி தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம ஃபைனல் சரிங்க இப்ப ப்ராப்ளம் என்னன்னா மேடம், இப்ப தமிழ்நாட்டுல பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை 61,000 தான். இப்ப கூட ஒரு பேரண்ட் சொன்னாங்க, போன வருஷம் 566 மார்க் வந்து ஒரே நிமிஷங்க, அந்த 8,000 ரேங்க்ல இருந்திருக்கு. இப்ப வந்து அது 14,000 ரேங்கா இருக்கு. அப்போ போன சரிங்க சார். 566 மார்க்கு 560 மார்க் 560 மார்க் 8,617வது ரேங்கா இருந்திருக்கு. ஆனா இப்ப வந்து அது கிட்டத்தட்ட 14,000 ரேங்க் அந்த மாதிரி வந்துருச்சு. ஆனா இங்க ம் விஷயமே நான் சொல்றது என்னன்னா, மத்தவங்கள எதிர்த்து பேசணும், அது மத்தவங்க சொல்றதுக்கு கான்ட்ரடிக்ஷனா சொல்லணுங்கிறது என்னோட ஐடியாவோ ஐடியாலஜியோ கிடையாது. நான் சொல்ல வர்றது, முயற்சி பண்றது என்ன, என்னோட ஆதங்கம், என்னோட கால்குலேஷன், என்னோட அடாப்டேஷன், இது எல்லாம் அந்த கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகாது. ஆகும் தான், 10 15 20 மார்க் வரைக்கும் ஜாஸ்தி ஆகும் தான், ரொம்ப ஜாஸ்தி ஆகாதுங்கிறத சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை விட உத்தரப்பிரதேஷ்ல மட்டுமே 1,12,000 பேர் ஜாஸ்தியா இருக்கான் மார்க்ல. நம்ம வந்து 61,000 ஓகேங்க பேர் சார். மேடம் தமிழ்நாட்டுல. நமக்கு மேல உத்தரப்பிரதேஷ்ல மொத்தமா பாஸ் பண்ணவங்க 1,70,000. தட் மீன்ஸ் 3 டைம்ஸ். நம்மள மாதிரி 3 மடங்கு சார் அவங்க. அதாவது நம்மள மாதிரி 3 மடங்கு, நம்மளை விட 2 மடங்கு ஜாஸ்தி. அதுக்கடுத்து ஒரு 3 ஸ்டேட் 1 லேக் மேலேயே இருக்கிறாங்க அவங்க உத்தரப்பிரதேசோட சேர்ந்து. அப்ப 3,04,000 கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர், 3 லட்சம் 3.5 லட்சம் பேர் டாப் 3 லிஸ்ட்லயே வந்துடுறாங்களா. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டேட் இருக்கு. நம்ம 6வது இடத்துல இருக்கோம். 6வது இடத்துல இருந்தா கூட கேப் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மேடம். அந்த கேப் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம ஆல் இண்டியா ரேங்க் பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும். ஸ்டேட் ரேங்க் தான் ரியல் பிக்சரை கொடுக்கும் நம்ம ஸ்டேட் கோட்டாவுக்கு. சரிங்க சார். அதனால அந்த ஸ்டேட் கோட்டா ரேங்க் வரதுக்கு முன்னாடி நம்ம ஆல் இண்டியா ரேங்க் போன வருஷம் இப்போ 8,000 உதாரணத்துக்கு 3,549வது ரேங்க்குங்கிறது 580 மார்க்கு. இந்த தடவை தமிழ்நாட்டில் 580 மார்க் வாங்கினவங்க கிட்டத்தட்ட 7,000 ரேங்க் போயிட்டாங்க, 8,000 ரேங்க் போயிட்டாங்க, 10,000 ரேங்க் போயிட்டாங்க. அப்படின்னா கட் ஆஃப் முன்னாடி தானே வரும்னா, நமக்கு முன்னாடி ம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும் இப்போ? இப்போ உங்க ஆமாங்க. உங்க ரேங்க் சோ அண்ட் சோ மேடம். உங்க உங்க மார்க் 537, ரேங்க் இவ்வளவு இருக்கு. உங்க ரேங்க்குக்கு முன்னாடி இருக்கவங்க இல்ல, எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்காரங்க இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அந்த 61,000 பேர் தமிழ்நாடு இருக்காங்க. 61,000 தான் தமிழ்நாட்டுல பாஸ் பண்ணவங்க. உங்க மார்க்குக்கு மேல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்கங்கிறது யாருக்கு தெரியும்? அது உத்தரப்பிரதேஷ் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பான், கர்நாடகா ஸ்டூடெண்ட், மகாராஷ்டிரா ஸ்டூடெண்ட், குஜராத் ஸ்டூடெண்ட், இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல மேடம். எஸ் சார், எஸ் சார். குமுலேட்டிவ் டேட்டா தானே இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க த்ரூ அவுட் இந்தியா உங்களோட கம்பேரிசன் இது. வித்தின் தமிழ்நாடு கம்பேரிசன் வி கேன் நாட் டூ தட். இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. ஈவன் நான் சொல்ற கணக்கு என்னன்னா, நம்மளை விட 3 மடங்கு 2 மடங்கு நம்மளை விட ஜாஸ்தி ரேங்க் வாங்கினவங்க, ஜாஸ்தி பாஸ் பண்ணவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இங்க 650க்கு மேல வாங்கினவங்க 100 பேர் 150 பேர்னா, அங்க வந்து எவ்வளவு பேர் இருப்பான்? 500 பேர் இருப்பான். அப்போ நமக்கு முன்னாடி 500 ரேங்க் 650க்கு மேல இருக்கவனே உத்தரப்பிரதேசல இருக்கான். சார் 600க்கு மேல நம்ம கிட்ட ஒரு 1000 பேர் இல்ல 800 பேர் இருக்காங்கன்னா, அவங்ககிட்ட 5,000 பேர் இருப்பான். அப்ப அவங்க எல்லாம் நம்ம முன்னாடி ரேங்க் தானே மேடம் வந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட ஆமாங்க சேர்த்து தானே சார். நம்ம ரேங்க் இப்ப கால்குலேட் பண்ணி ஆல் இந்தியா ரேங்க் லிஸ்ட்லனே ரேங்க் போட்டு கொடுத்துருக்கான். தமிழ்நாட்டுக்கு ஆமாங்க. மட்டும் ரேங்க் கொடுக்கலையே. ஆனா என்டிஏ இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட் ரேங்க்கும் கொடுத்துடணும் என்டிஏ. அப்படி கொடுத்துட்டான்னா சரி. நமக்கு இன்னும் கிளாரிட்டி நல்லா இருக்கும். சரிங்க சார். இப்ப ஸ்டேட் ரேங்க்னு நமக்கு கொடுத்துருந்தான்னு வச்சுங்களேன், வெறும் 61,000 ரேங்க் தான் வரும். கடைசியா இருக்கவங்க தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்கோட கடைசி ஸ்டேட் ரேங்க் 61,000 சில்லறையா இருக்கும். ஆமாங்க சார். ஏன்னா 61,000 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ம் அதனால நம்ம மார்க்கு நம்மளோட ஆல் இந்தியா ரேங்க்குக்கு மேல நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது மேடம். அந்தந்த ஒரு இன்ஸ்டிடியூட் வெளியிடுற டேட்டா, அந்த டேட்டாவும் அப்படியே எக்ஸாக்டா 100% கரெக்டா இருக்கணும்னு யார் போய் எண்ணி பார்க்கறது? ஒரு ம் 50க்கு மேல இருக்கவங்களுக்கு போட்டோ போடுறாங்க. மத்த மார்க்ல இருக்கவங்களுக்கு போட்டோ போடுறாங்களா என்ன? 200 300ன்னு வர நம்பருக்கலாம் 200 போட்டோ ம். போடுறாங்களா இல்ல 200 பேரோட லிஸ்ட் கொடுக்குறாங்களா? இல்லைங்க நம்பிக்கை தான் சார். வாழ்க்கைங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதனால
நம்ம வந்து ஆக்சுவல் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தா மட்டும்தான் நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம், நம்ம மார்க்ஸ் ரேஞ்சில் எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ 700க்கு மேல எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, 650லேருந்து 700 வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 600 டு 650 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ கூட நமக்கு எக்ஸாக்டா பிசி எம்பிசி இந்த மாதிரிலாம் தெரியும். ஆல் இண்டியாவில் எத்தனை பேர் போறாங்கங்கிறத பார்த்தா தான் ஆக்சுவல் கட் ஆஃப் மார்க்கே தெரியும். அதுவும் நமக்கு சேஃப் ஸ்கோர் தான் சொல்ல முடியும். ரேங்க் லிஸ்ட் வந்தாலும் இந்த ஸ்கோர்ல இருந்தா 100% சீட் கிடைக்கும் நம்ம சேஃப் ஸ்கோர் தான் சொல்ல முடியும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்ற சேஃப் ஸ்கோர்ல இருந்து பின்னாடி வரும். ஏன்னா பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸோட சீட் நமக்கு திருப்பி வரும், இனஃப் நம்பர்ஸ் இல்லைன்னா. அதே போல ஆல் இண்டியாவில் நிறைய பேர் போவாங்க, ஜிப்மர் போவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நார்மல் காலேஜஸ்லேயே கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியாவில் போய் ஒரு 100 பேராவது சேருவாங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ அதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜாக நமக்கு வரும். ஸோ இதுதான் மேடம், இதுதான் பிக் பிக்சர். இப்போ நமக்கு இருக்கிறது ஆல் இண்டியா ரேங்க். இதை வச்சு நம்ம கட் ஆஃப் சொல்றது அப்படிங்கிறது ப்ராப்பராக சரியா இருக்காது. ஓகேங்க சார். எஸ் மேம். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். ஓகே மேம், ஓகே மேம். சாய் லைன்ல இருக்கீங்களா? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். சார் இப்ப லாஸ்ட் டைம் வந்து அதாவது 9000 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க ஸ்டான்லி ஆல் இண்டியா ரேங்க், எஸ் மேம். 11,000 இருக்கிறவங்க கீழ்பாக்குன்னு இருக்கு. இப்ப அந்த ரேங்க் அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்ல அதிகமாகுமா சார்? அந்த ரேங்க் வந்து வேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேடம். காரணம் என்னன்னா, நான் உத்தரப்பிரதேஷ்காரனா இருந்தா உத்தரப்பிரதேஷ்லயே இருக்கக்கூடிய டாப் காலேஜை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து ஆ, சார். பாத்தீங்க அப்படின்னா ம். நம்ம ஸோ தமிழ்நாட்டில் ஒருவேளை தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க் கொஞ்சம் கம்மியா இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் ம். ரேங்க் பின்னாடி வர வேரியேஷன் வர வாய்ப்பு இருக்கு. பட் ஓ எனக்கு சரி தெரிஞ்சு சரிங்க இந்த சார். வருஷம் என்ன ஆக ம். போகுதுன்னா, ம். உத்தரப்பிரதேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி தேர் இன் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ். அவங்க வந்துருவாங்க. ஏன்னா அவங்க காலேஜ் அங்க சீட் கிடைக்கலன்னும் போது அடுத்தது தானே சார் அவங்க டார்கெட் கட் ஆஃப் பண்ணுவாங்க அடுத்த பயங்கரமா ஸ்டேட்ல இருக்கும் இல்லையா? இருக்கிறது. அவங்க கட் ஆஃப் ஆமா, எக்கச்சக்கமா இருந்திருக்கும் இல்லையா? அந்த அப்போ 15% வர்றதுக்கு விருப்பப்படுவாங்க. அவங்க ஆ. ஸ்டேட்ல கிடைக்காதவங்க, ஆமா, ராஜஸ்தானை ஓ சேர்ந்தவங்க, மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க எல்லாம் அவங்க ஸ்டேட்ல கிடைக்காத பட்சத்துல அதர் ஸ்டேட் சீட்டு கிடைச்சாலும் ஓகேன்ட்டு வருவாங்க. ஓ சரி சரிங்க சார். எஸ் மேம். சார் இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒரு காலேஜ் ஸ்டேட்ல கிடைச்சி ஜாயின் பண்ணிடுறோம் சார். ஆ, ஆனா நம்ம வந்து தேர்ட் ரவுண்ட் சாரி இப்ப நான் ஒரு ஆல் இண்டியா இதுல கவுன்சிலிங்ல வந்து ஒரே ஒரு காலேஜ் மட்டும் என்னை விட ட்ரீம் காலேஜ் ஒரு காலேஜ் மட்டும் போடுறேன். அது எனக்கு கிடைக்கிற வரைக்கும் அந்த 3வது ரவுண்ட் வரைக்கும் நான் போடலாமா சார்? போடலாம் மேடம். 3வது ரவுண்ட் வரைக்கும் அப்கிரேடேஷன் உண்டு. ஓ அது நான் இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சேர்ந்துட்டா கூட நான் 3வது ரவுண்ட் வரைக்கும் அந்த ஒரு காலேஜை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணி அனுப்பி போட்டுட்டே இருக்கலாம். நீங்க எத்தனை காலேஜ் வேணாலும் போடலாம். 3வது ரவுண்ட் வரைக்கும் அப்கிரேடேஷன் ஓ போடலாம். ஆனா ஒரு ரூல் மறந்துடக்கூடாது. ஓகே. அப்கிரேட் ஆயிடுச்சுன்னா நீங்க அப்கிரேடட் காலேஜுக்கு 100% போய் ஆகணும். ஏன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணது நீங்க ஆ தான். கிடைச்சதுக்கு நாங்க அப்புறம் தான். இல்ல அது எனக்கு நம்ம பழைய ட்ரீம் காலேஜ் காலேஜே அதனால தான் ஓகேன்னு சொல்ல முடியாது. முடியாது. சரி சரிங்க சார். தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ஆல் இந்தியாலையும் போகலாம், ஸ்டேட்லயும் போகலாம். ஓ அப்கிரேடேஷன் உண்டு. ஓகேங்க சார். சரிங்க சார். அதான் இப்ப நம்ம தமிழ்நாடு சார் எம்எம்சிக்கு எவ்வளவு ரேங்க் உள்ள நம்ம தமிழ்நாடு ரேங்க் உள்ள எவ்வளவு இருந்தா எம்எம்சி கிடைக்கும் சார் பிசி கேண்டிடேட்க்கு? ஒரே நிமிஷம் மேடம். அந்த ஒரு எம்எம்சிக்கு கேக்குறீங்களா? பிசிக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் எம்எம்சிக்கு 172ல இருந்தா கிடைக்கும். கம்யூனிட்டி ரேங்க், ஜெனரல் ரேங்க் 282. ஓகேங்க சார். ஓ ஸ்டான்லிக் சார் ஸ்டான்லிக்கு 282. 316, ஸ்டேட் ரேங்க், ஓ சாரி கம்யூனிட்டி ரேங்க் 316, ஜெனரல் ஸ்டேட் ரேங்க் 509. ஓகே இந்த சார். புக் வாங்கியிருப்பீங்களே மேடம்? இந்த புக்ல எல்லாமே டீடைல் கொடுத்துருக்கேனே. இல்லைங்க சார், ஓகே, வாங்காம விட்டுட்டேன் சார். நான் திரும்ப தான் அப்ளை பண்ணேங்க சார் வேற ஒன்றும் இல்லை சார். சரிங்க மேடம், சரிங்க மேடம். ஓ 509ங்கிறது சரி ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் சரிங்க 316, சார். பிசி ரேங்க் 316 ஓ ஸ்டாண்டர்ட். அந்த அளவுக்கு இருந்தா வந்துடும். அந்த ஓகேங்க அளவுல சார். வருஷம் வருஷம் கிடைச்சிருக்கு மேடம். ஓகே சார். உங்க இது ஒப்பீனியன் பிரகாரம் ஓமந்தூரார் பெஸ்டா இருக்குமா இல்ல கோயம்புத்தூர் 4வதா இருக்கிற கோயம்புத்தூர் பெஸ்டா இருக்குமா சார்? மேம், ஒமாந்துரார் வந்து நல்லா இருக்குன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க மேடம். இப்போ ஓ ஃபர்ஸ்ட் சென்னையில இருக்கிறவங்க நியூ காலேஜா ஓமந்தூரார் இருந்தது. ப்ரிஃபர் பண்ணி. சென்னை சரிங்க சார். எக்ஸ்போஷர் நல்லா கிடைக்கும்ல மேடம்.
சென்னைன்றதுனால. கோயம்புத்தூர் கண்டிப்பாங்க மெடிக்கல் சார். காலேஜோட பிக்கஸ்ட் காம்படிட்டர் யாருன்னா இஎஸ்ஐ கோயம்புத்தூர். ஓ, சரிங்க ஸோ சார். இப்போ நான் ஒரு டீச்சர், நான் வந்து ம் பார்த்தீங்க அப்படின்னா ம் 60-70 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல போய் டீச் பண்ணுவீங்களா, இல்லை 25-30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க இடத்துல டீச் ஆ, பண்ணுவீங்களா? கம்ஃபர்டபுளாக 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணேன்னு தான் சொல்வேன். ஓகே. ஸோ டாப் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் கண்டிப்பாங்க பண்ணுற சார். காலேஜாக இஎஸ்ஐ கோயம்புத்தூர் இருக்கு கவர்மெண்ட்ல, கோயம்புத்தூர் ரீஜன்ல. ஓ, கோயம்புத்தூர் இஎஸ்ஐ. ஆ ஓ, அப்ப கோயம்புத்தூர் ஆப்ஷன் போடுறதா இருந்தா இஎஸ்ஐ போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி கோயம்புத்தூர் இல்லை, மெடிக்கல் அப்படி இல்லை, பண்ணலாம் சார். அப்படி மீனிங் இல்லை ஓ, மேடம். ஒரு இதுக்கு ஆ, சொல்றேன், ஜஸ்ட் ஒரு சொல்றீங்க. கம்பேரிசன் சரி தான். சரி. தட் டசன்ட் மீன் எக்ஸாம். தட் ஓ ஓ ஐஎஸ்ஐ கோயம்புத்தூர் இஸ் மோர் பெட்டர் தேன் சிஎம்சி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்னு அர்த்தம் கிடையாது. ஓ, சரிங்க சார். ஜஸ்ட் ஒரு ஓகே ஓகேங்க சஜஷன், சார். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம். கான்வர்சேஷன், அவ்வளவுதான். ஓகே சார். எஸ் எஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் வெல்கம் சார். வெல்கம் மேம். எஸ், கார்த்திகேயன் சார் லைன்ல இருக்கீங்களா? கார்த்திகேயன் ஸ்ரீனிவாசன். கார்த்திகேயன் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் சார். சார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். உங்களுடைய கைட்லைன்ஸ்னால தான் சார் என் பொண்ணு பயாலஜியில் நிறைய மார்க் எடுத்தாங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். சார் சார் எனக்கு ஒரு டவுட் சார். என் பொண்ணுடைய பர்த் சர்டிஃபிகேட்ல வந்து அவருடைய பேர் பக்கத்தில் இனிஷியல் இருக்கு சார். எஸ் சார். ஆனா இப்போ 11th 12th மார்க் ஷீட் எல்லாம் இனிஷியலுக்கு எக்ஸ்பென்ஷன் இருக்கு சார். இது ஏதாவது நாளைக்கு கேட்பாங்களா சார்? ஒரு ப்ராப்ளமும் கிடையாது சார். இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஏன்னா நீங்க சிபிஎஸ்சியா சார்? ஆமாங்க சார், சிபிஎஸ்சி சார். சிபிஎஸ்சினா அந்த எக்ஸ்பேன்ஷன் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ல ப்ரிஃபர் பண்ணி போடுவாங்க. ஸோ இட் டசன்ட் மேட்டர். அது வந்து ஈவன் பாஸ்போர்ட்டை நீங்க அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுத்தாலும் உங்க நேம் முதல்ல இருக்கும், அப்புறம் தான் ஸ்டூடெண்ட் நேம், அந்த குழந்தை நேம் வரும். இப்போ என்னோட ஆமா சார். பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலம் செந்தில்நாதன் இருக்கும், எங்க அப்பா பேர் போட்டு தான் என் பேர் இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் அந்த ஃபுல் எக்ஸ்பென்ஷன் இருக்கலாம், ஃப்ரண்ட்ல இருக்கலாம், பேக்ல இருக்கலாம். பட் அந்த இப்போ மார்க் ஷீட்ல இருக்க எக்ஸ்பென்ஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் அதுங்கும் போது அது ஃபாதர் நேம் தாங்கிறது நம்ம அத்தாரிட்டிஸ் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ப்ராப்ளமா வராதுங்க சார். ஓகே ஓகே அது சார். ஆக்சுவலி சார் தட் இஸ் அப்புறம் நாட் நம்ம அ ப்ராப்ளம். அது ப்ராப்ளமே இல்லை. எஸ் சார். ஓகே சார். சார் இப்போ நம்மளுக்கு ஆல் இந்தியா கோட்டால வந்து ஜாயின் பண்றோம் சார். ஆ அது இப்போ சப்போஸ் நம்மளுக்கு இல்லை சார், ஆல் இந்தியா இல்லை சார், நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்லயே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்மளுக்கு பிரைவேட் காலேஜ் கிடைக்குது சார். எஸ் சார். அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிரைவேட் காலேஜ் சேர்ந்தனமா சார் செல்ஃப் ஃபினான்ஸ்ல? சார் நீங்க வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் சேரணுங்கிறதுனால தானே சாய்ஸ் ஃபில் பண்றீங்க. அதுக்கு பட்ஜெட்லாம் ஓகே, கிடைச்சா சேரலாம் அப்படின்னு தானே சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. ஆமா சார். ஆமா சார். இல்ல சேரணுமா சார், சேர நானு வேணாமாங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். பட் நான் என்ன சொல்ல வரேன், ஆமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க சேர்ந்துட்டீங்க பிரைவேட் காலேஜ்ல அப்படின்னா தேர்ட் ரவுண்டுக்குள்ள, செகண்ட் ரவுண்ட்லயோ தேர்ட் ரவுண்ட்லயோ கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா நீங்க ஷிஃப்ட் ஆயிக்கலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுதான். பட் ஃபர்ஸ்ட் எஸ் சார். ரவுண்ட்ல சேரணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. பட் என்னோட கொஸ்டின் ஓ என்னன்னா, நீங்க வேணும்ன்ற காலேஜ் தானே சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. கிடைச்சா ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னா தானே சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. ஆமா சார், அப்படிதான் சார் சாய்ஸ் ஃபில் பண்றேன். ஆனா நம்மளுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ்ல நல்ல காலேஜே கிடைச்சாலும் நம்ம கவர்மெண்ட் கிடைக்கும் போது நம்ம அதுக்கு தான் சார் மூவ் ஆகும். அதுதான் சார். இப்போ நீங்க ஒருவேளை தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட்டே கிடைக்கலன்னா அந்த செல்ஃப் ஃபினான்ஸ்ல கண்டினியூ பண்ணுவீங்க தானே? ஆமா சார். அப்போ நீங்க ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஜாயின் பண்ணிடணும். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். நீங்க உங்க கண்டிஷனுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பிரைவேட் கிடைச்சிச்சுன்னா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணதுல அலாட் ஆனிச்சுன்னா ஜாயின் பண்ணிருங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஓகே கவர்மெண்ட் காலேஜ் பிளஸ் நீங்க பிரைவேட்லயே நீங்க ஜாயின் பண்ண காலேஜை விட பெட்டர் காலேஜ்ல கிடைச்சா நல்லா இருக்கும்னா அதை சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கிடைச்சா மூவ் ஆயிக்கலாம், கிடைக்கலன்னா இங்க கண்டினியூ ஓகே ஆகுங்க. தேர்ட் ரவுண்ட்லயும் நீங்க ஓகே சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கிடைச்சா போய்க்கலாம், கிடைக்கலன்னா இங்கேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி கிடைச்சி ஓ மூவ் ஆனீங்க கவர்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா பிரைவேட்டுக்கு நீங்க கட்டின அமௌண்ட்டை அப்படியே உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஃபுல்லா உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் வந்துடும். ஓகே சார். சார் மார்க் வந்து எம்பிசி 517 சார். ஓகேங்க சார். நம்மளுக்கு கவர்மெண்ட் லாஸ்டா அந்த காலேஜ்லாவது வருமா சார்? லாஸ்ட்ல இருக்கிற காலேஜ்லயாவது? சார் ஒவ்வொரு மார்க்கும் குறைய 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 அந்த மார்க் ரேஞ்சில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போதைக்கு நமக்கு வந்து அரவுண்ட் 550 to 575 இல்லை 560 to 580 அப்படி சொல்லலாம். 560 to 580 ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு கீழே ஒவ்வொரு மார்க் குறையிறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 550 to 580 நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்க சார். அது நம்ம தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும்.
600க்கு மேல கம்மி. அஃப்கோர்ஸ் போன வருஷம் இல்லை 2021 22 நம்பர் தான் இருக்கு. 550 to 580 ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம வி நீட் டு வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற மாதிரி. எஸ் சார். சார் நாங்கள் எம்பிசி சார், எஸ் எம்பிசி 517 சார். ஓகேங்க சார். அது இப்போ நம்மளுக்கு பாசிபிள் இருக்குல்ல சார் கவர்மெண்ட்ல? அது பாசிபிலிட்டி இருக்குதான் சார். ஏன்னா எக்ஸாமினேஷன் லெவல் டிஃபிகல்ட்டி லெவல் ஜாஸ்தி. தமிழ்நாடு 6th பிளேஸ்ல தான் இருக்கு. பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை 61,000 தான். ஸோ பாசிபிலிட்டி இருக்கு. வி வில் வெயிட் அண்ட் சி சார். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த ரேங்க் லிஸ்ட் வந்தா சரி உறுதியா சொல்லலாம். எஸ் சார். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தன்யா லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் தன்யா வந்து என்னோட டாட்டர் 27,499 சார் ரேங்க், ஆல் இண்டியா ரேங்க். சார் சாரி, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க சார். ஒரு தடவை அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. எஸ் சார், சொல்லுங்க சார். சார் தன்யா ஜெனரல் கேட்டகரி சார். ஓகேங்க சார். 27,499 ரேங்க் சார், ஆல் இண்டியா ரேங்க். எஸ் சார். ஆல் இண்டியா கோட்டால சான்சஸ் இருக்கு சார்? சார் மார்க் மட்டும் சொல்லுங்க. 563 சார். 563. ஆல் இண்டியா கோட்டால நீங்க ஓப்பன் கேட்டகரிக்கு சான்ஸ் இருக்கான்னு கேக்குறீங்க. சான்ஸ் ரொம்ப குறைவு தான் சார். ஓகே. தமிழ்நாடு சார்? தமிழ்நாட்டுல சான்சஸ் இருக்குங்க சார். இப்போதைக்கு தமிழ்நாட்டுல சான்சஸ் இருக்கு. எஸ் சார். லேட்டர் ரவுண்டு தான் போமா சார்? ரவுண்ட் 2, 3ல தான் வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது அது நம்ம ரவுண்ட் 1லேயே அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்தா நம்ம இந்த மார்க் கிடைக்குமா கிடைக்காதா. ஏன்னா அந்த பார்டர்ல ஒட்டிட்டு வர மார்க்குக்கு இப்போ எம்பிசி கூட 517 சொன்னாங்க. ஸோ 563 இது எல்லாமே நம்ம அந்த பார்டர் மார்க் மாதிரி சார். அது மட்டும் நம்ம ரேங்க் லிஸ்ட் தமிழ்நாட்டுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா விடும்போது சொல்லலாம் அந்த மாதிரி சார். ஆனா 100% பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிரும்ல சார் கவர்மெண்ட்? 100% பிரைவேட்ல கவர்மெண்ட் கோட்டா, அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்ஸுக்கு நான் 100% உறுதியா சொல்வேன் கிடைக்கும் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் சார். எஸ் சார். ஜெயஸ்ரீ லைன்ல இருந்தீங்கன்னா நீங்க உங்க டவுட் கேளுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். பாப்பா வந்து 483 வாங்கியிருக்காங்க சார், பிசி கோட்டாங்க சார். எஸ் மேம். ஏதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ்ல கிடைக்குமாங்க சார்? பிரைவேட் காலேஜ் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் சான்ஸ் இருக்கு மேடம். ஏன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. சான்சஸ் இருக்கு. 3rd ரவுண்டுக்குள்ள உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. சார். அடுத்ததுங்க சார், பாப்பா வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் வந்து 3rd இயர் படிச்சிட்டு இருக்காங்க இப்ப. ஓகே மேம். செமஸ்டர் வந்து இப்ப இந்த இயர் வந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இப்ப சர்டிபிகேட் வந்து டிசி வாங்கணும்னா எப்ப எந்த நேரம் பார்த்து நம்ம வாங்கணும் சார்? மேம் நீங்க முதல்ல நீங்க என்ன பண்ணிடுங்க, உங்க காலேஜ்ல போயிட்டு த்ரூ ஹெச்ஓடி பிரின்சிபல் கிட்ட போனஃபைட் சர்டிபிகேட் வாங்கிடுங்க. அது வந்து அட்மிஷன் அப்ப கொண்டு போய் வாங்கிட்டீங்களா மேடம்? வாங்கியிருக்கோங்க சார். அதை வச்சு நீங்க அட்மிஷன்ல அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னா நீங்க போய் அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு 10 days டைம் கேட்கலாம். உங்க அலாட்மெண்ட் அட்மிஷன் பண்ண காலேஜ்ல நாங்க இந்த மாதிரி இந்த காலேஜ்ல 3rd இயர் பிசிக்ஸ் படிக்கிறோம், இந்த மாதிரி நாங்க அட்மிஷன் உறுதி பண்ணிட்டு நாங்க டிசி வாங்கலான் இருந்தோம். இப்போ அட்மிஷன் உறுதிப்படுத்திட்டா நாங்க அதை போய் காலேஜ்ல காமிச்சு எங்க டிசி டிஸ்கண்டினியூ போட்டு வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றோம்னா அவங்க ஓகே சொல்லுவாங்க மேடம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்க. ஏன்னா இது வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கிறது தான். வேற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கோர்ஸ்ல அண்டர் கோயிங் அப்படின்னா அவங்க வந்து அந்த காலேஜ்ல இருந்து ஸ்டடி சர்டிஃபிகேட்டோ இல்லை போனஃபைட் சர்டிஃபிகேட்டோ வாங்கிட்டு வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ் மேடம். அண்ட் சீட் உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு டிசி வாங்கிட்டு வந்து கொடுத்து இங்க நீங்க கண்டினியூ ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்க சார். இடையில ஒரு 2 இயர் +2 முடிச்சு ஒரு 2 இயர்ஸ் வந்து நீட் கோச்சிங்க்கு படிச்சிட்டு இருந்தாங்க சார். எஸ் மேம். அதுக்கப்புறம் தான் இப்ப 2 இயர்ஸ் முடிச்சிருக்காங்க. 4 இயர்ஸ் வந்து இப்ப இதாயிடுச்சு. ஓகே. அந்த பிரேக்குக்கு எதுவும் இது பண்ண மாட்டாங்க கேட்பாங்க? தமிழ்நாட்டுல இல்லை மேடம், கேப் சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டுல கேட்கறது இல்லை. அப்படி கேப் சர்டிஃபிகேட் கேட்டா கூட நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காலேஜுக்கு வாங்கி கொடுத்தா போதும், அட்மிஷனுக்கு தேவையில்லை. ஓகேங்க சார். தேங்க்ஸ் சார். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களாங்க சார்? கண்டிப்பா மேடம். நம்ம ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பிடிஎஃபா ஷேர் பண்ணோம்.
இன்னொரு தடவை வேணா நான் ஷேர் பண்றேன் மேடம். ஓகேங்க சார், தேங்க்ஸுங்க சார். எஸ் மேம், எஸ் மேம். பானு லைன்ல இருக்கீங்களா மேடம்? பானு மேம் லைன்ல இருக்கீங்களா? ஸ்ரீநிதி லைன்ல இருக்கீங்களா? ஸ்ரீநிதி. குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங், சொல்லுங்க. சார் இந்த ஆல் இந்தியா கோட்டால ஃப்ரீ எக்ஸிட் எத்தனை ரவுண்ட் வரைக்கும் இருக்குங்க ஒரே சார்? ஒரு ரவுண்ட் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட், செகண்ட் ரவுண்ட்ல இருந்து கிடையாது. ஓகேங்க சார். அப்போ இப்போ சப்போஸ் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்ல ஒரு காலேஜ் கிடைச்சு டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்ல ஒரு காலேஜ் கிடைச்சு அப்போ அதுக்கு ஷிஃப்ட் ஆயிக்கலாங்களா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். அதாவது ஆல் இண்டியாவில் ரிசல்ட் வந்து உங்களுக்கு இன்னும் 7 நாளில் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5th or 6th டே சரி. தமிழ்நாட்டில் ரிசல்ட் வரும். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அங்கே போகலாமா இங்கே வரலாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. ஓகேங்க சார். அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் தான் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குங்க ஆல் இந்தியா கோட்டாக்கு? ஆல் இண்டியாவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட், செகண்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. ஃபைன்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனாக போயிடும். கிடைச்சி ஜாயின் ஓகே பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். சார் இன்னொரு டவுட்டுங்க. இந்த 30,000 நம்ம அனுப்புறோம்லங்க சார் அவருக்கு, அவங்களுக்கு என்டிஏக்கு. அப்போ அது நமக்கு அனுப்புற அக்கௌண்ட்டுக்கு வருங்களா இல்லை நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம்ல அந்த அக்கௌண்ட்டுக்கு வருங்களா? அது மோஸ்ட்லி நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கும்போது பேங்க் டீடைல்ஸ் கொடுத்தீங்க இல்லையா, அதுக்கு வரும். எம்சிசினா நீங்க அனுப்புற அக்கௌண்ட்டுக்கு வரும். தமிழ்நாடு நீங்க டீடைல்ஸ் பேங்க் டீடைல்ஸ் கொடுத்தீங்க அதுக்கு வரும். தமிழ்நாடு என்ன பண்ணுவாங்க, எந்த பேங்க் டீடைல்ஸ் எந்த பேங்க் அக்கௌண்ட் அந்த அந்த டீடைல்ஸ்க்கு நாங்க பணம் அனுப்ப போறோங்கிற லிஸ்டே அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்க சார். அப்போ நம்ம இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்த அக்கௌண்ட்ல இருந்தே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்களா அந்த 30,000? அது சேஃப். அப்படி பண்றது அட்வைசபிள், ஹைலி அட்வைசபிள். நீங்க என்ன பேங்க் டீடைல்ஸ் கொடுத்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பே பண்றது ஹைலி அட்வைசபிள், ரொம்ப நல்லது. ஓகேங்க சார். சார் அப்போ இந்த ஆல் இந்தியா கோட்டாக்கும் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலுக்கு எவ்வளோ கேப் இருக்குங்க சார் அப்ராக்சிமேட்? கேப்னு இருக்காது. ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியும் போது தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுன்னா ஆல் இண்டியா செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். ஆல் இண்டியா செகண்ட் ரவுண்ட் முடிஞ்ச அடுத்த நாள் இல்லை அந்த அன்னைக்கு தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். இப்படி கண்டினியூஸா அடுத்தடுத்து நடக்கும். ஓகேங்க சார். தேங்க்யூங்க கேப் சார். இருக்காது. ஓகேப்பா. பானு லைன்ல இருக்கீங்க, உங்க டவுட் கேளுங்க. ஹலோ சார். எஸ் மேம். ஹலோ. எஸ் மேம். ஹலோ சார், பாப்பா 494 சார். எஸ் மேம். அவளுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்குமா சார்? கிடைக்கும் மேடம். பிசிஎம்க்கு 494க்கு கண்டிப்பா கிடைக்கும் மேடம். பிசிஎம் இல்ல சார், பிசி தான் சார். சாரி, பிசி 494 கிடைக்கும் மேடம். 494. ஓகே சார். இது நம்ம இந்த எஸ்ஆர்எம் அது மாதிரி கிடைக்குமா சார்? ஃபர்ஸ்ட் லேயர்ல கிடைக்குமா இல்ல? மேம் there is no layer. அப்படி லேயர்னு சொல்றாங்க, டியர் சொல்றாங்கன்னா தயவு செய்து அதை நீங்க மறந்துடுங்க. இல்ல லேயர் கிடையாது சார். இப்போ நமக்கு ஊருன்றதுனால அதனால கேக்குறோம் சார். ஓகே, வெரி குட். அது ஓகே தான் மேடம். நம்ம ஊருன்னா நமக்கு அது ஆசையா இருக்கும். கண்டிப்பா அது ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் சொல்ல முடியும் மேடம். போன வருஷம்னா வந்து நம்ம ரேங்க் வந்துருச்சுன்னா சொல்லிடலாம். ஒரே நிமிஷம். திருச்சி எஸ்ஆர்எம் நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா சார். ஒரே நிமிஷம் மேடம். திருச்சி எஸ்ஆர்எம்க்கு போன வருஷம் வந்து ஜென்ரல் ரேங்க் 4405 ஜென்ரல் ரேங்க், பிசி ரேங்க் 2571 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருந்துச்சு மேடம் போன வருஷம் கடைசி ரவுண்ட்ல. அதாவது தேர்ட் ரவுண்ட் முடியும். ஸோ நீங்க பிசியில 2571 அந்த ரேஞ்சில் இருக்கணும். அதாவது அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 100 ரேங்க் 50 ரேங்க் பின்னாடி இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர்ல ஒரு 150 சீட் இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறதுனால பிசிக்கு அங்கங்க 20 சீட், 15 சீட், 10 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 30 சீட் அதுல வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 2600 ரேங்க் அந்த மாதிரி பிசி ரேங்க்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேடம் திருச்சி எஸ்ஆர்எம். பட் இந்த ரேங்க் எப்ப நமக்கு தெரியும், ரேங்க் லிஸ்ட் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணா அப்போ எக்ஸாக்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த ரேங்க்ல இருந்தா நமக்கு கிடைக்கும் திருச்சி எஸ்ஆர்எம் அப்படின்னு. ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ் மேம். எஸ், வெல்கம் மேம். ஜெயந்தி மேம் லைன்ல இருக்கீங்களா? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். என்னோட கொஸ்டின் இப்பதான் வந்து நாங்க தெலுங்கு மைனாரிட்டி சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம். நான் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப எடிட் ஆப்ஷன் ஏதாவது கிடைக்குங்களா சார் அதுக்கு? மேனேஜ்மெண்ட் கோட்டா க்ளோஸ் பண்ணிட்டீங்களா மேடம்?